Hello மக்களே, நம்ம சென்னையில எல்லா இடத்துலயும் செஸ் ஃபீவர் இருக்கு for the 44th செஸ் ஒலிம்பியாட். நானும் அதுக்கு ஒரு செஸ் கேக் ட்ரை பண்ணேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 2 cups of maida and 1.5 cups of powdered sugar with 1 teaspoon of baking powder and half teaspoon of baking soda. இந்த dry ingredients நல்லா mix பண்ணிட்டு 1 teaspoon of vanilla extract, quarter cup curd, quarter cup milk and half cup of oil. இது வந்து நான் ஃப்ளேவர்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கொஞ்சம் திக்கான உடனே இப்போ ஒரு குவார்ட்டர் கப் ஆஃப் மில்க் அண்ட் குவார்ட்டர் கப் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்சிங் வந்து அந்த சர்க்கிள் அண்ட் கட் மெத்தட். ஸோ ஃபார் த கேக் இது அட்லீஸ்ட் ஒரு 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுடைய கேக் பேட்டர் ரெடி. இப்போ இந்த பேட்டரை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டென்னில், ஒரு சர்க்கிள் டென்னில், திஸ் இஸ் கிரீஸ்ட் வித் பட்டர் அண்ட் அந்த கேக் பேப்பர், இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த பேட்டர் ஃபர்ஸ்ட் நான் அதில் போர் பண்ணிடுறேன். ரிமைனிங் ஹாஃபில் 2 tablespoon ஆஃப் கொக்கோ பவுடர். ஸோ இது பவுடராக இருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணணும். டேக் சம் டைம். கொஞ்சம் கூட அந்த பவுடர் இல்லாத மாதிரி நல்ல போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த பேட்டரும் ரெடி. பேட்டரியும் அதே போல் கேக் டின் கிரீஸ்ட் வித் பட்டர் அண்ட் உள்ள அந்த பார்ச்மெண்ட் பேப்பர். ஸோ இந்த டின்னில் வந்து ரிமைனிங் ஹாஃப் போட்டேன். ஸோ 2 கேக் டின்ஸ் ஆர் ரெடி. இப்போ நான் யூஸ்வலி வந்து குக்கர் பேக் பண்ணுவேன். குக்கர் வித் ஸ்கேன். இதில் நோ கேஸ்கட் அண்ட் நோ விஸ். ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஃபார் அ குக்கர் பேக்கிங். ஸோ சேம் மெத்தட் சாக்லேட் ஆஸ் வெல் அஸ் வனிலா கேக் ரெண்டுமே வந்து குக்கரில் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். It takes around 30 to 35 minutes. And now, 2 கேக்குமே ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெனிலா கேக் வந்து பேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் கரெக்டாக அந்த சென்டரில் கட் பண்ணி செப்பரேட் பண்ணிட்டேன். சிமிலர்லி சாக்லேட் கேக் அதுவுமே வந்து ரிமூவ் த பார்ச்மெண்ட் பேப்பர் அண்ட் சென்டரில் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. now 4 pieces கேக் ரெடி ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த குக்கி கட்டர் வச்சு எல்லா கேக்லையுமே இந்த சென்டர் பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி இதுக்கு அடுத்து வேற ஒரு ரிங் கொஞ்சம் பிகர் டயாமீட்டர்ல எல்லா கேக்லையும் இந்த டயாமீட்டர்ல நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ரிங்ஸ் ஆர் ரெடி. இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ த ப்ரௌன் க்ரீம் அண்ட் ப்ரௌன், அதே மாதிரி க்ரீம்ல வந்து ப்ரௌன் அண்ட் க்ரீம், இந்த மாதிரி எல்லா ரிங்ஸுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் திஸ் அரேஞ்ச்மெண்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் ரெடி பண்ண போகிறது சாக்லேட் கனாஷ். ஸோ இதுக்கு நான் வந்து அந்த 40 rupees டெய்ரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஸ்மால் பீசஸாக பிரேக் பண்ணிட்டு அண்ட் குவார்ட்டர் கப் ஆஃப் ஐசிங் சுகர் அண்ட் 2 tablespoon ஆஃப் வார்ம் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிங்கன்னா இப்படி சாசி ஆகிடும். இப்போ நம்ம ரிங் கேக்ஸை வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டரில் இந்த சாக்லேட் கனாஷ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு மேலே லேயர்ஸாக ஸ்டாக் பண்ணுறது இப்போ காமிக்கிற மாதிரி. ஸோ இது முடிஞ்ச உடனே ஆன் த டாப் லேயர் ஃபுல்லாக கனாஷ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அண்ட் சைட்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஐ மூவிங் ஆன் டு அ ரொட்டேட்டிங் பிளேட். சைட்ஸ்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் டாப் லேயருக்கு மட்டும் இந்த கொக்கோ பவுடர் வச்சு லைட்டாக சீல் பண்ணுறேன். அண்ட் டு கிவ் அ செஸ் போர்ட் லுக் நான் அந்த ரெக்டாங்குலர் பேப்பர்ஸ் மேலே வச்சுட்டு தென் ஐ எம் கோயிங் டு சீவ் போத் பவுடர் சுகர் அண்ட் கொக்கோ பவுடர். இது கொஞ்சம் லிட்டில் எஃபர்ட் தான், பட் எண்ட் அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா ஆஸ் சச் அந்த கேக் லேயர் ஸ்டாக் பண்ணிட்டு நடுவில் சாக்லேட் கனாஷ் வைக்கும் போது இட் டேஸ்ட் ரியலி ஆசம். அப்படியே கூட யூ கேன் கட் இட். ஏன்னா இந்த சென்டர் இன்சைட் த கேக் வந்து யூ கேன் see the chess blocks, அந்த லேயர்ஸ் இருக்கு. இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் அது காமிக்கிறேன். பட் நவ் யூ கேன் see the outer decoration. It is done. அண்ட் டு மேக் த லைன் கிளியராக இருக்கிறதுக்காக நைஃப் வச்சு நான் அப்படி ஒரு கட் பண்ணுறேன், ஜஸ்ட் டு கிவ் அ ஷார்ப்பர் லுக். ஸோ ஒன்ஸ் இதை க்ளீன் அப் பண்ண உடனே த ஃபைனல் அவுட்புட் ஆஃப் அ செஸ் கேக் இஸ் நவ் ஹியர். அண்ட் நாட் ஓன்லி ஆன் த டாப், சென்டர்லையுமே வந்து யூல் பி ஏபிள் டு see the blocks. அண்ட் இட்ஸ் டைம் டு ஃபீஸ்ட். இது ஃப்ரெண்ட்ஷிப் டேயும் இன்னைக்கு இருந்ததுனால ஹேப்பன் டு ஷேர் வித் ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். அண்ட் இதுதான் ஃபைனல் அவுட்புட். And thanks for watching. If you like the video, leave a like.